ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். இருந்தாலும் கிளாஸில் எல்லாம் கேட்டாங்க, அதனால் கட்டிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் ரெண்டுமே போட்டுடலான்னுட்டு. ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் நான் எப்படி கட் பண்ணணுன்னு. இந்த மாதிரி 4 பீஸாக வந்து நம்ம போட்டுக்கணும். கட்டிங் இந்த கட்டிங் வந்து இந்த ஸ்லீவோடைய எண்டில் வரணும். ஓகேங்களா? வர மாதிரி போட்டுக்கின்னு 80 சென்டிமீட்டர்லாம் வந்து இந்த கரபாகம் வந்து 4ஆக மடித்து வரணும். ஓகேங்களா? இப்படி 4ஆக மடித்து இந்த கையில் வரணும். சரிங்களா? இது 1 மீட்ரு. அதனால் இப்படி போட்டுக்கிறோம். முதல்ல வந்து ஸ்லீவை வந்து இப்படி மடித்து போட்டுக்கின்னு முதல்ல ஸ்லீவோடைய ஃபஸ்ட்டு 1 1/2 மார்க் பண்ணணும். ஏன்னா 1 1/2 எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, நம்ம 1/4 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போடுவோம், 1 இன்ச்சு மடித்து எம்மிங் பண்ணுவோம். ஸ்லீவோடைய லென்த் வைக்கணும். ஓகேங்களா? ஸ்லீவோடைய லென்த் வந்து 9, 1 1/2 வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து 9 வைங்க. ஓகேங்களா? 9 வச்சுட்டு -3 1 2 3 மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். மைனஸ் பண்ணி 3 மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே நான் 9 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, அங்கே வந்து 1 1/2 மார்க் பண்ணணும். 1 1/2 மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வைக்கணும். ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 14 1/2, அதனால் 7.25 மார்க் பண்ணி டாட்டாக கோடு போட்டுக்கணும். இதில் வந்து டாட்டாக கோடு போடுங்க. இதில் லைன்ஸ் போடாதீங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேயும் லைன் போட்டு இங்கேயும் லைன் போட்டிங்கன்னா இங்கே 1 1/2 மார்க் பண்ணி இப்படி ஷேப் எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 1/2, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோடைய லென்த்து வச்சுட்டு அதுலேருந்து 1 1/2 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்லீவோடைய லென்த்துலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு டாட்டாக போட்டுக்கின்னு இங்கே வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? அப் ரவுண்டு எவ்வளவோ 14 1/2. 14 1/2ல் பாதி வந்து 7.25 மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுலேருந்து இப்படி ஒரு ஷேப் எடுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? முதல்ல ஒரு ஷேப் எடுங்க. அது உள் ஷேப் ட்ரா பண்ணுறீங்களா, வெளி ஷேப் ட்ரா பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அந்த ஷேப் பார்த்துன்னு நெக்ஸ்ட்டு ஷேப் எடுங்க. ஓகேங்களா? இதில் ஒரு ஷேப், இதில் ஒரு ஷேப். இந்த 2 ஷேப்புக்கு வந்து 1/2 இன்ச் வந்து கேப் வரணும் இந்த ஷேப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஷேப் எடுக்க வராது, ஷேப் எடுக்க வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு. இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி இது கட் பண்ணிட்டாங்க. இது எப்படி கட் பண்ணணுன்றது சொல்கிறேன். முதல்ல வந்து அவுட்லைன் கட் பண்ணிடணும். முதல்ல அவுட்லைன் கட் பண்ணிட்டு இங்கே நேச்சஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், அந்த ஸ்லீவை பிரித்து இப்படி உள் ஷேப் எடுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லீவ் பிரித்து இங்கே நேச்சஸ் பண்ணிட்டு இது உள் ஷேப் எடுங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாடியோட ஆஃப் செஸ்ட் ஒன்று எடுக்கணும். இப்போ இந்த கட்டிங் பாருங்கள், இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இதே பீஸில் வந்து அப்படியே 2ஆக மடித்து போடணும். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு இங்கே கட்டிங்லேருந்து 11 1/2 ஒரு மார்க்கிங், 12 1/2 ஒரு மார்க்கிங். ஏன் 11 1/2னா ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து 23. ஓகேங்களா? 23 வந்து எப்படி 23னா இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் இப்படி ட்ரா பண்ணுறேன். இந்த ஆம்லேருந்து இந்த ஆம். ஓகேங்களா? ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 23. அந்த 23ல் பாதி வந்து நம்ம இப்படி பாதி தான் நம்ம கட் பண்ணுறோம். அப்போ வந்து அதில் வந்து இந்த கட்டிங்லேருந்து 11 1/2 ஒரு மார்க்கிங், 12 1/2 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்போ இதில் கட் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம்.